யூடியூப் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமானவர் தான் துருவ் ராத்தி. ஹரியானால பிறந்த இவருக்கு இப்போ 29 வயசாகுது. இவர் அவருடைய படிப்புக்காக 2013 ஜெர்மனி போயிருந்தாரு. 2014 அவர் யூடியூப் சேனலை தொடங்கி வீடியோஸ் போட்டுட்டு வராரு. டிராவல் தொடர்பா வீடியோஸ் போட்டுட்டு வந்த துருவ் கொஞ்சம் கொஞ்சமா அரசியலும் பேச தொடங்கி அதுக்கப்புறம் முழு நேரமா அரசியல் பத்தி பல வீடியோஸ் போட்டு மக்களோட கவனத்தை ஈர்த்தாரு. இவரோட மெயின் சேனல்ல கிட்டத்தட்ட 2,30,00,000க்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. குறிப்பா இந்த முறை நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல இவரோட பங்கு ரொம்பவே பெருசுன்னு பலராலும் பேசப்பட்டுச்சு. இவர் தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக பல வீடியோஸ் போட்டுட்டு வந்தாரு. இதனால அவருக்கு எதிர்ப்பும் ஆதரவும் கலந்துருந்துச்சு. இவரோட வீடியோஸ் தான் பிஜேபி பல இடங்கள்ல தோற்க காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. ஜெர்மனில செட்டில் ஆன இவருக்கு 2021 நவம்பர் மாசம் அவருடைய நீண்ட நாள் காதலி ஜூலி அப்படிங்கிறவங்க கூட திருமணம் நடந்துச்சு. அந்த போட்டோஸும் அந்த டைம்ல பயங்கரமா வைரல் ஆச்சு. மறுபடியும் 2022 இந்தியால ஹிந்து முறைப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில துருவ் ராத்தி அவருடைய மனைவி ஜூலி பிரெக்னெண்டா இருக்கிற செய்தியை ரொம்பவே மகிழ்ச்சியா தெரிவிச்சிருக்காரு. அவரும் அவருடைய மனைவி ஜூலியும் இருக்கிற போட்டோவை ஷேர் பண்ணி பேபி ராத்தி செப்டம்பர்ல வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா ஜூலி 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து பலருமே இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. 2013 ஜெர்மனில தான் துருவ் ஜூலியை மீட் பண்ணியிருக்காரு. அப்படியே பேசி பழகி அது காதலா மாறி இருக்கு. துருவோட பல வீடியோஸ்க்கு ஜூலி அப்பப்போ கேமராமேனா கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. துருவுக்கு விளாகர், ஆக்டிவிஸ்ட், எஜுகேட்டர்னு இப்படி பல முகங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தனித்தனி சேனல்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவரோட வீடியோஸை நார்த் இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம சவுத் இந்தியன்ஸும் அதிக அளவுல பாக்குறாங்க. இவரோட வீடியோஸ் எல்லாமே கோடிக்கணக்கில் வியூஸ் போற அளவுக்கு பிரபலமாயிருக்காரு. ஹிந்தியில மட்டும் இல்லாம இவர் பேசுறது மத்த மொழி பேசுறவங்களுக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ், தெலுங்கு, பெங்காலி, மராத்தி, கன்னடம்னு இந்த மொழிகள்லயும் டப்பிங் வீடியோஸ் வெளியிட தொடங்கி இருக்காரு. இப்படி பல யூடியூப் சேனல்ஸ் வச்சிருக்கிறது மூலமா இவர் ஒரு மாசத்துக்கு மட்டுமே 48 லட்சத்துக்கும் மேல சம்பாதிக்கிறாருன்னு இவருக்கு 27 கோடி சொத்து இருக்கணும் சொல்லப்படுது. யூடியூப்ல மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்லயும் இவர் 1 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.